பேப்பரில் புக்கில் பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துருப்போம், ஏன் நாடகத்தில் கூட பார்த்துருப்போம். ஆனால் லைவ் ஷோவாக பார்த்துருக்கோமா? வேட்டையாடி பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம். அதான் 3 சீசனாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த 4th சீசனில் இருக்கிற சில ஹைலைட்டட் ஜங்லீஸை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரி சாங் போட்டே ஸ்டார்ட் பண்ணலாமா? பிக் பாஸ் வீடு 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 போடா பா. நோ நோ நோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆடியன்ஸ்னு யாருமே இல்லை. பட் இந்த கை தட்டுற சவுண்டு, விசில் அடிக்கிற சவுண்டு மட்டும் இவ்வளோ சத்தமாக எப்படி கேட்குது? இது என்ன சப்ப மேட்டர்? சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு நாங்களே சீன் போடுவோம்ல. ஓ ஓ ஓகே ஓகே. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஜங்லி நம்பர் 1, ஷனம் ஷெட்டி. இந்த ஜங்லி வரும்போதே பெரிய தேவதை மாதிரி நினச்சி மொக்கையாக வந்துச்சு. அண்ட் FTFSல இது கொடுத்த சீன் இருக்கே. சார், நான் சொல்ல வந்தது என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான். நான் செலக்ட் ஆனதுலேருந்தே உங்களை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊர்லேயே நான் தான் நல்லா காக்கா பிடிப்பேன். நீங்கள் மட்டும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் தான் ஜெயிப்பேன். ஃபைனலி ஜங்கிளுக்கு போனோடனே இந்த ஜங்கிலி பார்த்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஹே ஹாய், வெல்கம் டு பிக் பாஸ் ஹவுஸ். இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்க. என்ஜாய் யோர் டேஸ். உங்கள் டிக்கெட் ப்ளீஸ். இதே ஒரு கேவலம். இதில் இதை விட பெரிய கேவலம் என்ன தெரியுமா? கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ், ஓ சாரி ஜங்கிலீஸ், இதை ஆக்டிங் தான் பண்ணுதுன்னு பக்காவாக கண்டுபிடிச்சிருந்தான். அண்ட் இந்த ஜங்கிலியோட ஹைலைட்டட் பாயிண்ட்டே ஸ்டோரி டெல்லிங். ஹலோ எவ்ரிவன், நான் தான் ஷெட்டி. என்கிட்ட இருக்கு பெரிய பொட்டி. என் சோகமான கதை என்னன்னா, சின்ன வயசுல எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். என் மோசமான பாட்டு கிட்ட வாங்கித்தான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த கிழவி வாங்கியே தராது. திடீர்னு ஒரு நாள் பிரியாணி வாங்கி தரேன் 100 ரூபாய் எடுத்துட்டு வந்துச்சு. ஆனா வாங்கி கொடுத்தது 80 ரூபாய்க்கு தான். 20 rupees கிழவி ஆட்டைய போட்டுச்சு. இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நான் பிரியாணி சாப்பிடலாம் பொட்டலத்தை திறந்தா நான் எப்படி சொல்லுவேன்? A few moments later. நான் எப்படி சொல்லுவேன்? அனிதா, உங்க கண்ணில் கண்ணீரே வரலையே. டக்குன்னு கேட்டா எப்படி சொல்ல பிக் பாஸ்? கிளிசரின் போட மறந்துட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சனா, இப்போ மட்டும் நீ கதை சொல்லல, நானே உன்னை தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. சொல்றேன். பிரியாணி போட்டது திறந்தா லெக் பீஸ் காக்காட்டிட்டு போச்சு. அந்த காக்காவை துரத்திக்கிட்டே போனேன். ஆனா பிடிக்கவே முடியல. சரி, பாய்க்கு கேட்டின பிரியாணியாவது சாப்பிடலான்னு வந்தா கிளவியாவது பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இதாக மோசமான கதை. இதுக்கு மேலே இந்த ஜங்கிலி பண்ண ஹைலைட்டட் காமெடி இதான். பிக் பாஸ், நான் தான் சனம். என்கிட்ட இருக்கு நிறைய பணம். அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்த? அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அப்புறம் நான் டைலாக் மறந்துடுவேன், பார்த்துக்கோங்க. நம்ம ரமேஷ் ப்ரோ இல்லை, கையை வெட்டிக்கிட்டா. ஸோ நீங்க உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அமைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ பிக் பாஸ். இது போடுற மொக்கையெல்லாம் பத்தாதுன்னு அப்பப்போ இந்த ஜங்கிலி சண்டை போடவே ட்ரை பண்ணுது. பட் அஸ் யூஸ்வல் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஜங்கிலியோட டோட்டல் ஸ்கோர் 0 out of 100. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற செகண்ட் ஜங்கிலி வெள்ளை காக்கா ரேகா. இவங்க FTFSல அப்படியே ஃப்ளாட்டாக வந்தாங்க, ஃப்ளாட்டாக போனாங்க. சார், நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா மடியில் படுத்துவங்கினேன். 2வது நாள் எங்கள் அப்பா மடியில், அப்புறம் சித்தி, சித்தப்பா, பாட்டி, தாத்தா, இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் மடியில் படுத்துவங்கினேன். அம்மாவானதுக்கு அப்புறம் என் பாப்பா மடியில் படுத்துவங்கினேன். இப்போ கூட எனக்கு தூக்கம் வருது சார். நீங்கள் மட்டும் உட்காந்தீங்கன்னா உங்கள் மடியிலையும் படுத்துங்கிடுவேன். சொன்னேன்ல, ஜங்கிளுக்கு வந்தோடனே இவங்க பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? ஓ, இதான் பிக் பாஸ் ஹவுஸா?
வழக்கமாக சாப்பிட்ற தட்டை பிடுங்கி கழுவுறது, கேமரா கவர் பண்ணுற இடத்துல சீன் போடுறது, காக்கா குரலில் ஊழ உறது, இந்த மாதிரி சேட்டைகள் மட்டும் பண்ணால் பரவாயில்ல. இந்த ஜங்கிலி என்ன பண்ணும் தெரியுமா? பிக் பாஸ் நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், எனக்கு கோவமே வராது, எனக்கு ஹானஸ்டா இருக்க மட்டும்தான் பிடிக்கும், அண்ட் எனக்கு பொருணி பேசுறது சுத்தமா பிடிக்காது. ஏய் அனிகா, இந்த சனம் என்ன சொன்னா தெரியுமா? சரி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ பிக் பாஸ், ரேகா இப்போ ஏன் இவ்வளோ மொக்க போடுறீங்க? இப்போ நான் எப்படி பொய்யா சொல்லி உங்ககிட்ட முக்க போட்டேனோ அதே மாதிரி நீங்க எனக்கு கொஞ்சம் பாட்டு போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் முக்க போட்டுருந்தேன். எனக்கு தூக்கம் வருது பிக் பாஸ், உங்க மடி ஃப்ரீயா இருக்கா? இதுக்கு மேலே இதை பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ ஜங்கிலி நம்பர் 3 இதோ அனிதா சம்பாத். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஜங்கிலி. ஓ சாரி, ஜஸ்ட் அ செகண்ட். இவர்கள் ஒரு முக்கியமான ஜங்கிலி. சன் டிவியிலிருந்து விஜய் டிவிக்கு அகலமான காலை வைத்து தாவியுள்ளார். இவர் அடுத்தவரை பேச விடாமல் பேசுவது, வாய் கூசாமல் பொய் சொல்வது மற்றும் எறும்பளவிற்கு இருக்கும் சண்டையை மலைப்பாம்பளவிற்கு மாற்றும் திறமை கொண்டவர். மேலும் பல விவரங்களுக்கு பிக்சரைஸ் மூலியமாக நம்ம செய்தியாளர் ஸ்ரீயை தொடர்பு கொள்ளலாம். சொல்லுங்க ஸ்ரீ. அர்ஜுன், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் நம்ம நண்பன் சக்தியும் டிவியில் பிக் பாஸ் ஜங்கிள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அனிதா ஜங்கிலி ஒரு குசும்புனி என்றும் அடுத்தவங்கள வெறுப்பேற்றுறதுல கில்லாடின்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேன்ஸ்க்காக சொல்கிறேன்னு சொல்லி சீன் போகிறது, மேக்கப்பே போடாமல் மூஞ்ச காட்டி பயம் போட்டுறது, இது எல்லாத்துக்கும் மேலே காலங்காத்தாலே சில கூட்டாளி கூட சேர்ந்துக்கிட்டு டிப் ஆஃப் த டேன்னு சொல்லி சமகாண்ட ஏற்றுறாங்க. அதை பார்த்து நம்ம நண்பன் சக்தி சமகாண்டாயி நேராக பிக் பாஸ் ஜங்கிலுக்கே போய் அந்த ஜங்கிலியை அப்பற அளவுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவரை கஷ்டப்பட்டு சமாதானம் படுத்தி உட்கார வச்சிருக்கோன்னா பார்த்துக்கோங்க. உங்க தகவலுக்கு மிக்க நன்றி ஸ்ரீ. ஆக இவர் ஒரு மொக்க கண்டஸ்டன்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் ஃபைனலி ஜங்கிலி நம்பர் 4 சுரேஷ் சக்கரவர்த்தி. பேர் மாதிரியே ஆள் இருப்பார் நினைக்காதீங்க, கண்டிப்பா இல்லை. அண்ட் இந்த ஜங்கிலி பத்தி சிம்பிளா சொல்லணும்னா மொக்க மேல மொக்க, மொக்க மேல மொக்க, மொக்க மேல மொக்க போட்டு இவரே மொக்க வாங்குவார். பிக் பாஸே பட்டாசே, என் பேரு சுரேஷே, நான் இந்த வீட்டிலே பெரிய தர்பூசே. A few moments later. சமோசே சமோசே, 4-10 ரூபா சமோசே. Oh no! அங்கிள் என்ன பண்றீங்க? சிவானி பாப்பா வந்துட்டியா? ஓவர் அடிச்சுட்டு தாயி, அதான் இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருந்தேன். சரி வா போய் இப்போ 2 பேரும் டான்ஸ் ஆடலாமா? இல்ல வேணாம். ஓ வேணாமா? சரி அப்ப பாட்டு பாடலாம். ஒன்ன விட மாட்டேன். மோஸ்ட்லி இந்த ஜங்கிலி பண்றது ஒரே ஒரு வேலை தான். ஏய் இந்த லிப்ஸ்டிக் எங்கம்மா போட்ட? ரொம்ப அழகா இருக்கு. உன் வாய்க்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியலன்னா பாத்துக்கோ. ஏன் ஏய் ட்ரெஸ் எல்லாம் செம்மையா போடுறீங்கப்பா, எப்படிதான் செலக்ட் பண்றீங்களோ தெரியல, சூப்பரா போடுறீங்க. ஏய் நீ அந்த பெயிண்ட் அடிச்சுக்கோ, ரொம்ப அழகா இருப்ப. மேபி இன் ஃபியூச்சர் இவர் நிலைமை இப்படியும் இருக்கலாம். ரியோ, பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி வெளில போனதுக்கு நீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிக் பாஸ் நான் எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சொன்னேன், மொக்க மேல மொக்க போட்டு மொக்க வாங்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் கேட்கவே இல்லையே. இப்போ அவரே இல்லை. இனி வெள்ளை அவர் எங்க இருந்தாலும் தரமான காமெடி பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பிக் பாஸ். இந்த லிஸ்ட்ல வராத மற்ற ஜங்கிலிஸ்லாம் இந்த ஷோல இருக்காங்களா இல்லையான்னு நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு இப்போ வரைக்கும் கேமரா பக்கமே வரல. பட் அது ஒன்றும் தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் ஆஃப் த ஷோ. நீங்க தான் சார். FTFSல என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ட்ரி மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. So this is what the new normal Big Boss The Great Jungle season number 4. And இந்த லிஸ்ட்ல வராத சில பேர் பர்சனலா எனக்கு என்னமோ ஒரிஜினலா இருக்காங்கன்னு தோணுது. பார்ப்போம். ஸோ இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச 2 பேர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிக்காத ஜங்கிலிஸ் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.